என்னவாயிரும்? கடைசியில கையோட பட்டயம் என்னவாயிருச்சு? ஒட்டிருச்சு பாருங்க. யுத்தம் பண்ணி 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 அவன் கையும் பட்டயமும் ஒன்னா இறுகிருச்சு. கையை விட்டு பட்டயத்தை பிரிக்க முடியல. சில நேரத்தில் அந்த கையோட கம்மு ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அப்படியே கையை பிரிக்க முடியாது, பிரிச்சு எடுக்கணும். அந்த மாதிரி ரத்தம் கையில பட்டு 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 காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வெட்டி ரத்தம் தெளிச்சு தெளிச்சு கை முழுக்க ரத்தம். அந்த ரத்தம் கட்டியாகி கையோட சேர்ந்து ஒட்டிக்கிச்சாமா. அப்படின்னா அவன் எப்படி யுத்தம் பண்ணியிருப்பான் பாருங்க. உன் பட்டயம் உன் கையோட ஒட்டிக்கிற அளவுக்கு நீ யுத்தம் பண்ணணும். கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்கணும் தெரியுமா? உன் இருதயத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கணும். அது வெட்டுறது எப்படி இருக்கணும்? உன் எதிரிகள் யாரும் உனக்கு முன்னாடி வசனத்துல நிக்க முடியாத அளவுக்கு வெட்டணும். கடைசியில வசனத்துல நீ எப்படி இருக்கணும்?